நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். கூட்டணி பிரிந்தால் யாரும் வருத்தப்பட மாட்டோம் என்று கலைஞரின் பிறந்தநாள் விழா மற்றும் உயர்நிலை செயல்திட்ட குழு தீர்மான விளக்க பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி பேசினார். புதுவை மாநில திமுக சார்பில் முன்னாள் தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான கலைஞரின் 88வது பிறந்தநாள் விழா மற்றும் உயர்நிலை செயல்திட்ட குழு தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. செஞ்சி சாலை பாரதிதாசன் திடலில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு தலைமை செயற்குழு உறுப்பினர் MAS சுப்பிரமணியன், மாநில இளைஞரணி அமைப்பாளர் சிவா, தொண்டரணி அமைப்பாளர் நந்தா டி சரவணன் ஆகியோர் வரவேற்று பேசினர். விழாவிற்கு தொகுதி செயலாளர் குமார சுப்பிரமணி தலைமை தாங்கிட தலைமை செயற்குழு உறுப்பினர் திருநாவுக்கரசு, துணை அமைப்பாளர் SP சிவக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழக முன்னாள் அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டு பேசுகையில், தேர்தல் தோல்விக்கு பிறகு பொதுக்கூட்டம் நடத்தினாலும் கழக தொண்டர்கள் எழுச்சியோடு வந்து பங்கேற்கின்றனர். முதல்வர் ரங்கசாமி மீது எனக்கு தனி மரியாதை உண்டு. தமிழகத்தில் சாலை பணியாளர்களை பணி நீக்கம் செய்தபோது அவர்கள் வேதனை அடைந்தனர். சிலர் தற்கொலை செய்து கொண்டனர். அதேபோன்று புதுவையில் 6000 பேரை முதல்வர் பணி நீக்கம் செய்துள்ளார். இதனால் அவர்கள் வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அவர்களின் நிலைமையை மாற்றி பணி வழங்காவிட்டால் திமுக போராடும் என்றும் கூட்டணி நாகரிகத்துடன் கருணாநிதி நடந்து கொள்கிறார். காங்கிரஸ் கூட்டணி திமுக கழகத்தால் பிரியாது. கூட்டணி பிரிந்தாலும் யாரும் வருத்தப்பட மாட்டோம் என்று பேசினார். கூட்டத்தில் திமுக மாநில அமைப்பாளர் ஜானகிராமன், முன்னாள் துணைவேந்தர் சபாபதி மோகன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜாராமன், அனிபால் கென்னடி, முன்னாள் நகரமன்ற தலைவர் ஸ்ரீதேவி, முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் UC ஆறுமுகம், ஏழுமலை, தங்கவேலு, கோமலா, VJ ரமேஷ், ஏம்பலம் செல்வம், சக்திவேல், சந்திரேஷ்குமார் உள்ளிட்ட பலர் விளக்க உரையாற்றினர். நிறைவாக தொகுதி செயலாளர் பேட்ரிக் மோகன்ராஜ் நன்றி கூறினார். கூட்டத்தில் திமுக நிர்வாகிகள், வழக்கறிஞர் அணியினர், இளைஞர் அணியினர், மகளிர் அணியினர், உறுப்பினர்கள் மற்றும் கழக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். நெல்லித்தோப்பு தொகுதியைச் சேர்ந்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கும் விழாவில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. நெல்லித்தோப்பு தொகுதியைச் சேர்ந்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் இந்த ஆண்டு வெற்றி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகள் வழங்கும் விழா உழவர்கரை ரீனா மஹாலில் நடைபெற்றது. விழாவிற்கு முன்னாள் புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் தலைமை தாங்கினார். விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புதுவை மாநில திமுக துணை அமைப்பாளர் திரு SP சிவக்குமார், இளைஞர் அணி அமைப்பாளர் திரு சிவா ஆகியோர் முன்னிலை வகித்து சிறப்புரையாற்றினார்கள். அதனைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார், நெல்லித்தோப்பு தொகுதியைச் சேர்ந்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் இந்த ஆண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டுவது என முடிவு செய்து அதன்படி விழா நடத்தி மாணவ மாணவிகளை ஊக்கப்படுத்தியுள்ளேன். சென்ற ஆண்டும் இதேபோல விழா நடைபெற்றது. மாணவ மாணவிகளை ஊக்கப்படுத்த நடைபெற்ற இவ்விழா ஆண்டுதோறும் நடத்தப்படும் என்று பேசினார். விழாவில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு பணம் மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதனை சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட திமுக மாநில துணை அமைப்பாளர் திரு SP சிவக்குமார், திமுக இளைஞரணி அமைப்பாளர் திரு சிவா ஆகியோர் வழங்கினார்கள். இதனைத் தொடர்ந்து விழாவிற்கு வருகை தந்த மாணவ மாணவிகள் மற்றும் அவர்களது பெற்றோர்களுக்கு விருந்து வழங்கப்பட்டன. விழாவில் திருமதி லதா ஜான்குமார், திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் வழக்கறிஞர் லோக கணேசன், கவுன்சிலர்கள் சக்திவேல், சதாசிவம், வேலவன், ஆனந்தலட்சுமி, கலைஞர் ஆட்டோ சங்க தலைவர் பிராங்க்லின், சிறுபான்மை பிரிவு தலைவர் யூனஸ், நெல்லித்தோப்பு பாய் உள்பட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பணி நீக்கம் செய்யப்பட்ட KVK அரசு ஊழியர் ராகவன் தற்கொலை செய்து கொண்டதால் ஆண்டியார்பாளையம் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை தவளக்குப்பம் ஆண்டியார்பாளையத்தைச் சேர்ந்த கோவிந்தன் என்பவரின் மகன் 33 வயதில் நிரம்பிய ராகவன் என்பவர் கடந்த 3 ஆண்டுகளாக KVK அரசு ஊழியராக பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் தற்போதைய ஆட்சியில் KVKயில் 110 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். அதில் ராகவனும் பணி நீக்கம் செய்யப்பட்டார். இவருக்கு முன்னதாக பெண் பார்த்து திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டிருந்தது. பணி நீக்கம் செய்யப்பட்டவுடன் பெண் வீட்டார் திருமணத்தை நிறுத்திவிட்டனர். இதனால் மனமுடைந்த ராகவன் கடந்த சில தினங்களாக மன உளைச்சலுக்கு ஆளாகியிருந்தார். இந்நிலையில் அவர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார்.
இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பினர். அப்போது போலீசார் ராகவன் எனது சாவிற்கு முதல்வர் ரங்கசாமிதான் காரணம் என்று எழுதிய கடிதத்தை கைப்பற்றியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கால்நடை மருத்துவத்திலிருந்து நாங்கள் பணிபுரிந்துட்டு இருக்கோம். கடந்த 2 வருடங்களா அந்த பணியிலிருந்து தற்காலிகமாக மக்கள் முதல்வராக நாங்கள் நீக்கப்பட்டோம். இருந்த போதிலும் அந்த நீக்கத்தில் அநேகருக்கு பாதிப்பு அதிகமானதுனால எங்கள் சகா ஊழியராக இருக்கக்கூடிய ராகவன் என்பவர் இந்த ஆண்டிப்பாளையம் அந்த இடத்துல சூசைட் பண்ணிக்கிறார். எங்களுக்கு ரொம்ப அது பாதிப்பு ஏற்படுத்திருச்சு. இன்னும் இதனால எவ்வளவு பேர் அதை பாதிக்க போறாங்க, அதுக்கெல்லாம் சீக்கிரத்துல மக்கள் முதல்வர் உயிரை வாங்க போறாரு. மறுபடியும் சீக்கிரமா அதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு இது. ஏன்னா அவருடைய இறப்பை பாக்குறப்ப கூட அவங்க பேரண்ட்ஸே இதை பத்தி பேசியிருக்காங்க. சில லெட்டர்லாம் வந்து எழுதி வச்சு படுத்திருக்காங்க. ஆனாலும் அது சில உறவினர் அதை தவிர்த்துறாங்க. இது தயவு செய்து கட்சியாவோ எந்த விதமான விஷயங்கள் ஆக்காம சகா ஒரு ஊழியர்கள் ஒரு குடும்பத்தோட நிலையை பாருங்க. 3000 முந்தா நேரத்துல இருந்து சேர்த்து 3480 பேர் சக ஊழியர்களுடைய நிலைமை பார்க்க சொல்லுங்க மக்கள் முதல்வர். தயவு செய்து இன்னும் எடுக்காத இதுக்கு சீக்கிரத்தில் ஒரு நல்ல முடிவு கொடுக்கணும்னு மக்கள் முதல்வர் கேட்டுக்கிறோம். பணி நீக்கம் செய்யப்பட்டு தற்கொலை செய்து கொண்ட KVK அரசு ஊழியர் இறப்பிற்கு புதுவை அரசு பதில் கூற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு நாராயணசாமி கூறியுள்ளார். பணி நீக்கம் செய்யப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளான KVK அரசு ஊழியர் ராகவன் இன்று தற்கொலை செய்து கொண்டார். இந்நிலையில் அவர் உடல் ஆண்டியார்பாளையத்தில் உள்ள அவரது வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. தகவல் அறிந்து அங்கு வந்த மத்திய இணையமைச்சர் திரு நாராயணசாமி, முன்னாள் முதல்வர் திரு வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் திரு நமச்சிவாயம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன், முன்னாள் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து தலைவர் ஆனந்தன், ஏம்பலம் திமுக செயலாளர் திரு ஏம்பலம் செல்வம், வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் சங்கர், ராமு ஆகியோர் உறவினர்களுக்கு ஆறுதல் கூறினார்கள். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய இணையமைச்சர் திரு நாராயணசாமி, தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட KVK அரசு ஊழியர் இறப்பிற்கு புதுவை அரசு பதில் கூற வேண்டும். இறந்து போனவர் கைப்பட ஒரு கடிதத்தை எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். அதில் தனது சாவுக்கு முதல்வர் ரங்கசாமியே காரணம் என்று எழுதி வைத்துள்ளதாக தெரிகிறது. ஆனால் போலீசார் அதனை மறைத்துள்ளனர். மேலும் இறந்தவர் வயிற்று வலி தாங்காமல் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதாக போலீசார் கூறுகின்றனர். இது அப்பட்டமான பொய். எனவே நீதி விசாரணை வேண்டும் என்பதனை நான் வலியுறுத்துகிறேன். மேலும் இந்த பிரச்சினையில் மத்திய அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுக்கும் என்று நான் உறுதியாக கூறுகிறேன். இதே நிலை நீடித்தால் புதுவை தாங்காது. எனவே பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களை உடனடியாக பணியமர்த்த வேண்டும். இல்லை என்றால் போராட்டம் வெடிக்கும் என்று கூறினார். கால்நடை மருத்துவமனையில வேலை செஞ்ச ஒருவர் ராகவன் என்றவர், அவர் தற்கொலை செய்து இறந்துட்டாரு. அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக முன்னாள் முதலமைச்சர் வைத்திலிங்கம் அவர்களும் நானும், முன்னாள் அமைச்சர் நமச்சிவாயமும், எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர் அனந்தராமன் அவர்களும் மற்றும் எங்க கூட்டணி புதிப்பா இந்த வேலையை இழந்த பிள்ளைங்க எல்லாம் பார்த்திருக்கிறோம். புதுவை மாநிலத்தில் இதுவரைக்கும் 6000 பேருக்கு மேல பல துறைகளில் வேலை செஞ்சவங்க, கால்நடை மருத்துவமனை, பொதுப்பணித்துறை, பாப்ஸ்கோ, பேசிக்கு, இது போன்ற பல துறைகளில் குடிநீர் திட்டம், கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ல வேலை கூட்டுறவுத்துறையில் செஞ்சவங்க பூரா வெளியே அனுப்பிக்கிறாரு. இப்ப புதுசா வந்த முதலமைச்சர் வெளியில அனுப்பிக்கிட்டு இருக்காரு. அவரை கேட்டா, நான் எங்க தொழில் இருக்கிறவங்களை வேலைக்கு வைக்கணும், அதனால தான் உங்களை வேலையை விட்டு வெளியே அனுப்புறேன்னு சொல்லி அவங்க போய் கேட்கிற தொழிலாளிகிட்ட சொல்றாரு. அதாவது மக்கள் நம்பி வாக்களிச்சிருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமா செயல்படணும் தவிர தொழிலாளியை ஏழை தொழிலாளி வைத்து அடிச்சு அவங்க கண்ணீர் விட வச்சு ஒரு ஆட்சி நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தம்பியினுடைய தற்கொலைக்கு முக்கியமான பொறுப்பு இந்த முதலமைச்சர் ஏத்துக்கணும். ரங்கசாமி அவர்கள் அதுக்கு முழு பொறுப்பை ஏத்துக்கணும். ஏன்னு சொன்னா அவர் அந்த பிள்ளைய வேலையை விட்டு நீக்கிறதால அந்த பிள்ளை தற்கொலை பண்ணிட்டார். அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த அவருடைய மருமகன் சொல்றாரு, அவருடைய இறந்தவருடைய மாமா சொல்றாரு, கதிர் என்றவர் சொல்றாரு. அதாவது அவர் பொண்ணு பார்க்க போனோம், இவர் வேலையை நம்பி பொண்ணு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அவர் வேலையில இருந்து அவர் வெளியே நீக்கிறதுனால பொண்ணு பார்க்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. 2 நாட்களுக்கு முன்பு அவரு இதுக்கு ஊட்டிலாம் போயிட்டு வந்தாரு. இங்க வந்த பிறகு மன உளைச்சல் அவர் மறுபடியும் நாங்க கூப்பிடும்போது பொண்ணு பார்க்க வராம அவர் தனக்கு வேலை கிடைக்கல, கல்யாணம் ஆகல, அந்த ஏக்கத்திலேயே அவர் தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லி அவர் வாக்குமூலம் கொடுக்குறாங்க. ஆனா காவல்துறை அதை மூடி மறைக்க பாக்குதுன்னு அவங்களே சொல்றாங்க.
அவங்க சொன்னது என்னன்னு சொன்னா அவர் வயிற்று வழியில இறந்துட்டாருன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஆனா அவங்களுடைய உறவினர் சொந்த மச்சானே அவருக்கு வயிற்று வழியில ஒண்ணும் கிடையாது. 2 நாளுக்கு முன்ன வெளியில அவர் சுற்றுலா போயிட்டு வந்தாரு, அவர் மன உளைச்சல்ல இருந்தாரு, வேலை போயிட்டு இருந்தால்தான் அவர் தற்கொலை பண்ணிக்கிறான்னு சொல்லியிருக்காரு. வேலை ஒன்றுக்கு பாண்டிச்சேரி கவர்மெண்ட்ல வாங்கி கொடுத்தேன், பிடிச்சி வேலை வாங்கி கொடுத்தேன். கால்நடை மருத்துவக் கல்லூரியில் வேலை வாங்கி கொடுத்தேன். அந்த வேலை போனதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் மென்டலி எஃபெக்ட் ஆகிட்டான். அதுக்கப்புறம் பொண்ணு பார்க்க போகிறதுக்கு நாங்கள் கூப்பிட்றதுக்கு வரதில்லை. சமீபத்தில் புதன்கிழமை கூட ஒரு பொண்ணு பார்க்க போயிருந்தோம். அந்த இடத்துக்குள்ள அவன் வரல. அப்பா அம்மா மட்டும் போய் பார்த்துருவாங்க அப்படின்ட்டான். அந்த மன உளைச்சலில் அவன் சூசைட் பண்ணிக்கிட்ட ஒரு முக்கியமான காரணம் அது. இதில் போலீஸும் காலையில் வயிற்று வலின்னு சொல்லி நிர்பந்தம் சொல்ல தான் பண்ணாங்க. வயிற்று வலின்னு சொல்லுங்க அப்படின்னாங்க. வயிற்று வலியெல்லாம் இல்லை, ஏன்னா 2 நாள் முன்னாடி அவன் டூர் போய் வந்திருக்கிறான். 2 நாள் முன்னாடி டூர்லாம் போயிட்டு வந்தான். வெளியூர்லாம் போயிட்டு வந்து தான் பசங்க கிட்ட பேசியிருக்கும்போது பண்ணியிருக்கான். தவளக்குப்பம் காங்கிரஸ் பிரமுகர் திரு பெஸ் முருகன் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடினார். தவளக்குப்பம் காங்கிரஸ் பிரமுகர் திரு பெஸ் முருகன் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடினார். இதனை முன்னிட்டு முன்னாள் அமைச்சர் திரு கந்தசாமி, முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார், அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் தலைவர் திரு ஆனந்தன் ஆகியோர் முன்னிலையில் கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடிய திரு பெஸ் முருகனுக்கு பின்னர் பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினார்கள். திரு பெஸ் முருகனின் பிறந்த நாளை முன்னிட்டு கவுன்சிலர் செல்வம், நல்லவாடு கிராம பஞ்சாயத்து தலைவர் குப்புராஜ், ஊர் தலைவர்கள் தாமோதரன், ஆறுமுகம், கிராம பஞ்சாயத்து தலைவர் குமரன், சமுதாய சங்க தலைவர் காத்தமுத்து, குமரவேலு உள்பட ஊர் முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் பலரும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினார்கள். பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு 1000 பேருக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை பெஸ் முருகனின் ஆதரவாளர்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.